Friends, my body weight is still catching up after this bout of diarrhea. You can see the two different weights for yesterday evening and today morning. So I did just 35 kg squats. நண்பர்களே, இந்த வயிற்றுப்போக்கானதில் பாடி வெயிட் குறைஞ்சி போயிடுச்சுன்னு சொன்னேன். இன்னும் ஒரு கிலோ பிடிக்கணும் பழைய வெயிட்டுக்கு. 35 கிலோ போட்டேன். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. எடுக்கிறப்ப சரி 20ஆவது முடியணும் அப்படின்னு நினச்சி எடுத்தேன். முடியலை. இது ரெண்டாவது செட். திஸ் இஸ் அ செகண்ட் செட். யூ கேன் see me squatting just 1 repetition properly. I was still feeling weak. I was aiming at 20 repetitions again, but I realized 20 may not be easy after that diarrhea. So I decided to do as many number of repetitions with as much depth as possible. 20 போடலான்னு பார்த்தேன். இல்லை 2 நாள் வயிற்றால போனால உடம்பு வீக்காக இருக்கும், நம்மளால் முடியாதுன்னு தெரியும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட்டேன். இது மூணாவது செட். யூ கேன் see this is the third set. I just tried to push myself to my limits. Just to my limits. அதாவது நம்மளால் எவ்வளவு முடிஞ்சதை செய்வோன்னு பாருங்கள். நல்லா கேப் விட்டு தான் செய்கிறேன். இவ்வளோ தூரம் பண்ணதே எனக்கு பெரிய விஷயம். நான் அன்றைக்கி இருந்த கண்டிஷனுக்கு I should be thanking all my stars that I am able to do at least this after that diarrhea almost flattened me. So now looking back, I am feeling happy that I did this much. இந்த அளவுக்கு ஒர்க் அவுட்டுக்கே இந்த பாருங்கள் 12 நம்பர். This 12 repetitions is the maximum I did today. I was aiming for 20. So no more pushing of records till at least another session, till I recover and regain my strength. 20-25 நம்பர் புஷ் பண்ணுறது இதெல்லாம் இப்போதைக்கு முடியாது. பாருங்கள், பொறுமையாக மூச்சு வாங்கிட்டு தான் செய்கிறேன். யூ கேன் see I am taking my time, breathing in between. So this was the best I could do. ஆனால் இதுக்கே நான் உண்மையிலேயே பிள்ளையாருக்கு தேங்காய் உடைக்கணும். அன்றைக்கி இருந்த கண்டிஷனுக்கு ஏன்ஸ் நிற்க கூட முடியாமல் இருந்தேன். இன்றைக்கி இவ்வளோ தூரம் வந்திருக்கோங்கிறதே சந்தோஷம். நன்றி நண்பர்களே.